பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான இந்த நாளிலும் கூட வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 18ஆம் அதிகாரத்தில் 15வது வசனமும் நேராக நம்ம திருப்பி கொள்ளுவோம். அதில் 17வது அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியானாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 18-15 சொல்லுது, அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். அல்லேலூயா. இந்த 2 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிற என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாய் இருக்கிறவங்க தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அனுதினமும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல எலியாவுடைய வாழ்க்கையில் அவன் தன்னை அறிமுகப்படுத்துகிற போது சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு ஒவ்வொருவரும் அப்படி சொல்ல, நான் யாருக்கு முன்பாக நிற்கிறேன்? இயேசுவுக்கு முன்பாக நிற்கிறேன். கீதத்தில் சொல்லப்படுது, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்படி தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக நாம் நிற்க வேண்டும். நான் நினைக்கிறேன், எலியா ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் எவ்வளையும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற பழக்கத்துக்குள்ள இருந்திருப்பான். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்க தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லி. இப்படி தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் செய்த காரியங்கள் என்ன? யாக்கோபு புஸ்தகத்தில் நாம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 17வது வசனமும் 18வது வசனமும் இப்படி சொல்லப்படுகிறது, யாக்கோபு 5ல் 17வது வசனம் சொல்லுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும். இங்க கவனிங்க, இங்க சொல்லப்படுகிறது, யாக்கோபு சொல்லப்படுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும். இன்றைக்கு மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே பாடுகள் உண்டு. இன்னைக்கு பாடுகள் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நிற்கிறத மறந்து போயிடுறாங்க. ஆனா பாடுகள் மத்தியிலையும் தேவனை தேடுகிற, தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியாவை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவனை குறித்து சொல்லுது, பாடுள்ள மனுஷன் நான் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியிலே மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன், அவன் வார்த்தையின்படியே வானம் மழை பெய்யாதபடிக்கு பனி பெய்யாதபடிக்கு அடைக்கப்படுகிறது. அவன் வார்த்தையின்படியே மழை பெய்கிறது, பூமி தன் பலனை கொடுக்கிறது. கர்த்தருடைய ஜனமே, தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதன் அவன் வானத்தை அடைக்கிறான் மழை பெய்யாதபடிக்கு. அவன் வார்த்தையின்படியே மழை பெய்கிறது.
இன்றைக்கு வேலை வேலை பிஸ்னஸ், தொழில், படிப்பு, வீட்டு காரியங்கள், இப்படி அநேக காரியங்களை குறித்து தேவனுக்கு முன்பாக நிற்கிறதை மறந்து விடுகிறார்கள் ஜனங்கள் இன்றைக்கு அநேகர். இன்றைக்கு காலையில் எத்தனை பேர் செபித்தீங்க? எத்தனை பேர் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நின்றீங்க? எழுந்தது அவங்க தன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிற ஜனங்களை தான் பார்க்கிறோம். காலையில நாம் எழுந்து தேவனுக்கு முன்பாக நிற்கிறோமா? பல மணி நேரங்கள் நிற்கிறோமா? அல்லது 1 மணி நேரமாவது இருக்கிறோமா தேவனுக்கு முன்பாக? எலியா பாடுள்ள மனிதன் தான், ஆனாலும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதனாக தன்னை அறிமுகப்படுத்துகிறான். நிற்கிற என் வார்த்தையின்படியே மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லுகிறான். அவர் சொன்னபடியே மழையை கட்டளையிடுகிறான், மழை பெய்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது காரியம் பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியிலும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது என்று சொல்லிப்பாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறக்கி வர பண்ணுகிறார். அவருடைய ஜெபம் அப்படிப்பட்டதாயிருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து அக்கினியை இறக்கி வர பண்ணுகிற ஜெபமாயிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாயிருக்கிறதா? வானத்திலிருந்து அக்கினி, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறக்கி வர பண்ண முடியுமா? நாம் தேவ சமூகத்திலே நிற்கிறோமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறோமா? அத்தனை ஜனங்களுக்கும் நான் ஜெபிக்கிறான். இப்படியாக அந்திபலி செலுத்து நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆகாப்புக்கு முன் வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும், தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்று நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படியே இதெல்லாம் செய்கிறேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான் பாருங்க, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்று உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்று தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடி திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொன்னபோது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினியை வரப்பண்ணுகிறான். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியாவின் வார்த்தையின்படியே கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி, அவரிடத்திலிருந்து அக்கினியை இறக்க பண்ணினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமா? 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியாவுக்கு பஞ்ச காலத்திலே கர்த்தர் போஷித்து நடத்துகிறவராயிருக்கிற அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களுக்கு பஞ்சகாலமே இருந்தாலும் பஞ்சகாலத்தில் கர்த்தர் உங்களை போஷிக்கிறவராயிருக்கிறாருங்க. அல்லேலூயா. எத்தனையோ பேர் கொரோனா டைமில், ஆமென், அல்லேலூயா, எத்தனை பேருக்கு ஆகாரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நடத்தினார் என்று சொல்லி அநேக சாட்சிகளை குறித்து. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்ச காலத்திலே தேவன், ஆமென், அல்லேலூயா, காகத்துக்கு கட்டளையிட்டு காலிலே மாலிலே அப்பமும் இறைச்சி கொண்டு கொடுக்க செய்த தேவன். ஆமென், அல்லேலூயா. கேரத்து ஆற்றாண்டிலே இருக்கிறங்கிற போது காகங்களுக்கு தேவன் கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். கவனித்து பாருங்க, பஞ்ச காலத்திலும் விதவியின் வீட்டிலே இருந்து அவனை போஷிப்பதற்கு கர்த்தர் விதவியை வைத்திருந்தார். விதவியும் மகனும் பிழைத்தார்கள்.
இவனுக்கு பிழைப்புண்டாக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லைங்க, ஒரு குறைவும் படாது. அல்லேலூயா. அது மட்டுமா, அவன் சோர்ந்து போன போது சூறைச்செடியின் கீழே இருந்தபோது 19ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. 5:6 எப்படியாக சொல்லப்படுகிறது, ஒரு சூறைச்செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதன் சோர்ந்து போயிருக்கிற போது, ஆமென், அல்லேலூயா, தேவ தூதனே வந்து இறங்கி அவனை தட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்க என் பிள்ளைய காணமே, எனக்கு முன்பாக நிற்கிற எங்க போயிட்டா, எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டானே என்று சொல்லி தேடி தேவ தூதன் இறங்கி வந்து அவனை தட்டி எழுப்பி, நீ எழுந்திரு, இன்னும் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி, நீ செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் உண்டு என்று சொல்லி அவனுக்கு ஆகாரத்தையும் ஒரு அடையும், தணலிலே சுடப்பட்ட அடையும், ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் இருந்து என்று சொல்லி 6வது வசனம் பார்க்கிறோம். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தணலிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் அவன் தலைமாட்டிலே இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். மீண்டும் தேவதூதன் அவனை எழுப்பி, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அந்த ஆகாரம் புசித்து தண்ணி குடித்து 40 நாள் இரவும் பகலும் ஓரேபு என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்று சொல்லிப்பான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவத்தில் உள்ள மனிதர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்தவன் என்பவன், கிறிஸ்துவனாய் இருக்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதனாக நம்மளை பிரதிபலித்து காட்ட வேண்டும். எலியா அந்த இடத்துல சொல்லுகிறான், அவனை அறிமுகப்படுத்துகிற போது இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற, தேவனுக்கு முன்பாக நின்று ஊழியம் செய்கிறவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு தன்னை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியா செய்த அற்புதங்கள் அதை எலிசா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஏன் அப்படி தன்னை சாட்சியாக வைத்து கொண்டான்? தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவ மனுஷனாக தன்னை சாட்சியுள்ளவனாக வைத்து. அல்லேலூயா. இன்னைக்கு கரிமன தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனாக தங்களை காண்பீங்க, அறிமுகப்படுத்து. தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி அறிமுகப்படுத்து. நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பஞ்சகாலத்தில் உங்களை போஷிப்பாருங்க. பாடுள்ள மனிதனாக இருந்தாலும் அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறத மறக்காம அவன் கருத்தாய் செபிக்கிற மனிதனாய் இருந்தான். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதன், இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இந்த காலை வேளை இப்பொழுதே நீ மனம் திரும்பி தேவ சமூகத்துக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அனுதினமும் செபிக்கிற மனிதனாய் மாறு. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற மனிதனாக, தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதனாக நின்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you. God bless you. Amen.